Hello friends, welcome to Archana's Delicious Recipes. நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சீப்பு சீடை எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். இந்த சீப்பு சீடை செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு ஒரு படி அளவு பச்சரிசி எடுத்துக்கலாம். அதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 hour போல் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இந்த சீடையை பார்த்திங்கன்னா பச்சரிசியில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம இன்றைக்கி பச்சரிசி எடுத்துருக்கோம். 1 hour போல் இந்த அரிசி நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போது இதில் இருக்கிற தண்ணி எல்லாமே நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். அதுக்கு இது போல் ஒரு வடிகட்டி எடுத்துக்கலாம். அந்த வடிகட்டியில் அரிசி எல்லாம் கொட்டிட்டு தண்ணியெல்லாம் இருத்து எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி எல்லாமே நல்லா இருத்து வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு வெள்ளை வேட்டியை விரித்து போட்டுட்டு அது மேலே அரிசியை கொட்டிட்டு நல்லா பரப்பி விட்டுருங்க. இது ஒரு 20 நிமிஷம் போல் ஆறட்டும். இந்த அரிசி பார்த்திங்கன்னா அதிகம் காயணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஃபேன் காற்றுக்கு அடியில் ஒரு 20 நிமிஷம் காய போட்டிங்கனாவே போதும். 20 நிமிஷம் போல் இது நல்லா ஆறி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரிசியை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இதை ஒரு சல்லடையில் போட்டு நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த சீப்பு சீடை செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மாவு நல்லா நைஸாக இருக்கணும். அதுக்காக தான் நம்ம சல்லடையில் நல்லா சலிச்சு எடுக்கிறோம். இப்போது ஒரு படி அளவு பச்சரிசிக்கு 1/4 படி அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பை ஒரு கடாயில் சேர்த்துட்டு நல்லா சிவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. அதோட பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா சிவந்து வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட பாசிப்பருப்பு எல்லாமே நல்லா சிவந்து வந்துடுச்சு. இதையும் மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அதையும் அரைச்சாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பாசிப்பருப்பையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சலிச்சு எடுத்து வச்சுருந்த அரிசி மாவை ஒரு கடாயில் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதில் இருக்கிற ஈரப்பதெல்லாம் போயிட்டு இது மணல் மாதிரி வரணும். அப்போ தான் நம்ம இந்த சீடை செய்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது இடியாப்ப மாவு ரெடி பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். நல்லா நம்மளோட அரிசி மாவெல்லாம் நைஸாக வறுத்து வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு கடாய்க்கு வச்சுக்கலாம். அரை மூடி தேங்காவை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதோட தேங்காய் பாலை மட்டும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் பாலை பார்த்திங்கன்னா லைட்டாக சூடு வச்சுக்கோங்க. அதாவது அதிகமாக சூடு வச்சிங்கன்னா திரிஞ்சு வந்துடும். லைட்டாக சூடு வச்சிங்கனாவே போதும். அதாவது கை பொறுக்கிற சூடுன்னு சொல்லுவாங்களே, அந்த அளவுக்கு நீங்கள் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மாவு பிணைய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற அரிசி மாவை ஒரு கடாயில் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு எள்ளு சேர்த்துக்கோங்க. கருப்பு எள்ளு இருந்தால் அது சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அரைச்சி சலிச்சு எடுத்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பு மாவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணும் பொழுதே தெரியும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு நைஸாக இருக்குன்னு பாருங்கள். எந்த அளவுக்கு நம்மளோட மாவு எல்லாம் நைஸாக இருக்குதோ அந்த அளவுக்கு தான் நம்மளோட சீப்பு சீடை பக்குவமாக வரும். இப்போ நம்ம சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை கொஞ்சமாக சேர்த்துட்டு முறுக்கு மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு பிணையும் பொழுதே தெரியும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கொலன்னு இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். அப்போ தான் நம்மளோட சீப்பு சீடை கரெக்டாக வரும். இன்றைக்கி நம்ம சீப்பு சீடை செய்கிறதுக்காக இந்த அச்சு எடுத்துருக்குறோம். இந்த நீளமாக இருக்கிற அச்சு எடுத்திருக்கோம். அதை முறுக்கு குழல் உள்ள போட்டுட்டு மாவு எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணதுக்கப்புறம் முறுக்கு மாவு குழலை டைட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு வெள்ளை வேட்டி விரித்து போட்டுட்டு அதில் இது மாதிரி நீளமாக சுற்றி விட்டு எடுத்துக்கலாம்.
பாருங்கள் இது மாதிரி பிழிஞ்சு விட்டு வச்சுருக்கோம். இப்போது ஒரு கத்தி வச்சு ஒரு சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது 1 இன்ச்சிலேருந்து 1.5 இன்ச்சு அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு விரலுக்கு மேலே இது மாதிரி வச்சு நம்ம சுற்றி இது மாதிரி நல்லா அழுத்தி விட்டுருங்க. இப்போ எல்லா மாவுகளையும் இதே மாதிரி சுற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட சீப்பு சீடை பொரிக்க தயாராக இருக்குது. எண்ணெயை நல்லா சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். நம்ம சுற்றி எடுத்து வச்சுருந்த சீப்பு சீடைகள் எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் சேர்த்துனதுக்கப்புறம் 1 நிமிஷம் போல் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. சீப்பு சீடை வெந்துருச்சுன்னா எண்ணெயோட சலசலப்புலாம் அடங்கிரும். அந்த சமயத்தில் நம்ம சீப்பு சீடையை எடுத்துக்கலாம். பாருங்கள் நம்மளோட சீப்பு சீடை எல்லாமே எவ்வளோ பிரமாதமாக ரெடியாகி வந்திருக்கு. இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு க்ரன்ச்சியாக ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.